சீரியலோட ப்ரோமோல நம்ம தமிழ்ச்செல்வி சமையல் கத்துக்க கூடாதுன்றதுக்காக தாமரை பிளான் பண்றாங்க. எல்லார்கிட்டயும் இந்த தமிழ்ச்செல்விக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சேது இருந்துகிட்டு இந்த காய்கறி எல்லாம் வெட்டினது தமிழ் தானே, இந்த காய்கறியை நான் அப்படியே சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் தாமரை இருந்துகிட்டு இந்த தமிழ்ச்செல்வி காய்கறி வெட்டினதையே இவரு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு, இவ மட்டும் நல்லா வாய்க்கு வக்கனையா சமைக்க கத்துக்கிட்டானா அப்புறம் மொத்தமா இவ காலே விழுந்து கிடப்பாரு. இதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது, தமிழ சமையல் கத்துக்க விடக்கூடாது, என்னைக்கு இருந்தாலும் சேது மாமா எனக்கு தானே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுவீடு கூப்பிடுறதுக்காக தமிழோட அப்பா அம்மாச்சி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அம்மாச்சி, உங்க பொண்டாட்டி ஒரு சமையல்காரி தானே, ஏன் உங்க பொண்ணுக்கு சமையல் கத்து கொடுக்கலன்னு திட்டுறாங்க. ஒரு வாச தெளிச்சு கோலம் போட தெரியல, வாய்க்கு ருசியா சமைக்க தெரியல, ஏன் பொண்ணு இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு திட்டுறாங்க. அதுக்கு தமிழோட அப்பாவோ, என் பொண்ணு ரொம்ப பாசமா வளர்த்துட்டோம், அவ படிப்புன்னு படிப்புலயே கவனமா இருந்ததுனால இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அம்மாச்சின்னு சொல்றாரு. அதுக்கு அம்மாச்சி, உங்க வீட்டுல எப்படி வேணா இருந்துக்கலாம், ஆனா இங்க வந்தா எல்லா வேலையும் செய்யணும் சொல்றாங்க. நான் கொடுத்திருக்க 10 நாள் கெடுக்குள்ள அவ சமையல் கத்துக்கணும், அது வரைக்கும் அவளுக்கு உப்பு இல்லாத சாப்பாடு தான். அவ என்னைக்கு வாய்க்கு ருசியா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு சமைச்சு போடுறாளோ அன்னைக்கு வந்து மறு வீட்டு கூட்டு போங்கன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிடுறாங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.